எப்படி பண்றதுன்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கேன். ஒருத்தர் மயங்கி விழறாரு, சுற்றிலும் எலக்ட்ரிக் சர்க்யூட் எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா தட்டி கூப்பிடுறோம், ரெஸ்பான்ஸ் இல்லை. கரோட்டிட் பல்ஸ் பார்க்குறோம், இல்லை கரோட்டிட் பல்ஸை தேட முடியலன்னா பக்கத்தில் ஒருத்தரை ஹெல்ப்பு கூப்பிட்டுட்டு சிபிஆர் ஆரம்பிச்சிட வேண்டியது தான். அவரை நேராக படுக்க வைங்க. நீங்கள் கீழே முட்டி போட்டு உட்காந்துக்கங்க. கை ரெண்டு இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சு முட்டி மடங்காமல் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு 2 மார்புக்கும் நடுவில் வச்சு இதயத்தை அமுக்கிக்கிட்டே இருக்கணும். அதை அமுக்கும் போது இதயம் பம்ப் பண்ணும். கை எடுக்கும் போது அடுத்து பம்ப் பண்ணுறதுக்கு தேவையான ரத்தத்தை வாங்கி வச்சுக்கும். கையை செஸ்ட்டை விட்டு மட்டும் எடுத்துடக்கூடாது. நல்லா டீப்பாக அமுக்கணும். 1 நிமிஷத்துக்கு 100 தடவைன்றப்ப விடாமல் ஸ்பீடாக அமுக்கினாதான் அந்த கவுண்ட்டை அச்சீவ் பண்ண முடியும். கவுண்ட்லாம் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒரு 2-3 நிமிஷம் கொடுத்து டயர்டாகிறப்ப உங்கள் ஃப்ரெண்டை கை மாற்ற சொல்லுங்கள். கேப் மட்டும் விட்டுறாதீங்க. கண்டினியூஸாக நீங்களே கொடுத்தாலும் உங்களோட எஃபிஷியன்சி குறையும். வாய் மேலே வாய் வச்சு மூச்சு கொடுக்கணும்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் இதயத்தோட பம்பிங் மட்டும் போதும். இந்த விலா எலும்பு 1-2 உடையும், பரவாயில்ல, ஒன்றுமே ஆகாது. எப்போ நிறுத்தணும்? ஒன்று பேஷண்ட் எந்திரிக்கணும், இல்லை டாக்டர்கிட்ட போய் பேஷண்ட்டை ஒப்படைக்கணும். இல்லை உங்களுக்கு நல்லா கரோட்டிட் பல்ஸ் பார்க்க தெரியும்னா அது நல்லா துடிக்க ஆரம்பித்தாலும் விட்டுறலாம். அதை ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். பட் அதை செக் பண்ணுறேன்னு கேப் ரொம்ப விட்டுறக்கூடாது. உங்கள் வீட்டில் 2 பேருக்கு, ஆஃபீஸில் 4 பேருக்கு, ஸ்கூலில் 4 பேருக்குன்னு கண்டிப்பாக சிபிஆர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.